விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா சின்ன வயசில் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னங்க? ஃபர்ஸ்ட் பிள்ளையார். நம்ம சின்ன வயசில் நிறைய களிமண் வச்சு நிறைய விளையாடியிருப்போம். விநாயகர் சதுர்த்தினா நம்ம வீட்லேயே விநாயகர் செய்வோம். இது பெருசாக வளர்ந்துட்டு இதாங்க ஃபஸ்ட்டு டைம் விநாயகர் வீட்லேயே செய்கிறேன். களிமண் வந்து நியர்பை கிட்ட இருக்கிற பானை செய்கிறவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. நானும் கவினும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எப்படி வந்தாலும் ஹாப்பி தாங்க. நடுவில் என் ஃபோனை தூக்கின்னு ஒருத்தர் ஓடுறாங்க. இது ஃபஸ்ட் பாலாக பிடிச்சிட்டு அதை பேஸ்மெண்ட் போட்டு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சென்டர் நடுவுலையே செய்யும்போதே பாதி கோணையாக போயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு சென்டரில் ஒரு இரும்பு கம்பி எடுத்துன்னு வந்து சென்டரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ செஞ்சு லைட்டாக செஞ்சு முடித்து வெயிலில் காய வச்சேன். வெயிலில் வச்சுட்டு பார்த்தா ஒரே கிராக் விழுந்துச்சுங்க. பின்னாடி வச்சுருந்த ஒரு ரவுண்டு ஷேப்பில் வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக கிராக் விழுந்துச்சு. ஒரு ஆர்வத்தில் 4 டேஸ்க்கு முன்னாடியே பிள்ளையார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேங்க. அது பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் பார்த்தா ஃபுல்லாக கிராக் விட்டுடுச்சு. அடேங்கப்பா, பிள்ளையாரை எனக்கு வந்த சோதனை நினச்சிட்டு எல்லாத்தையும் பட்டிட்டிங்கிறீங்கெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பெயிண்ட் அடித்து வச்சுட்டேங்க. பிள்ளையார் பட்டி ரோனி தான்ப்பா கணேஷா செஞ்ச பிள்ளையாருங்க. நம்ம வீட்டு பிள்ளையார் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க. அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி பூஜை முடிச்சாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. நல்ல மனசும் நிறைஞ்சி வயிறும் நல்லா கொழுக்கட்டையும் சுண்டலும் சாப்பிட்டு நல்லா வயிறும் நிறைஞ்சி அன்றைக்கி டேவே நல்லா ஃபுல்ஃபில்லாக போச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டு பூஜை அறையே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அந்த டேவே ஹாப்பியாக போச்சுங்க.